ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ்லேருந்து வர ஒரு சிறப்புமிக்க பாடல் தான். அது என்னன்னா 269வது பாடலாக திருத்தணிகை முருகன் மீது பாடப்பெற்ற சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் என்ற பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. என்னன்னா ஒரு தடவை அருணகிரிநாதர் திருத்தணி முருகனை தரிசிக்க திருப்புகழ் பாடிக்கிட்டே படியேறி வராங்க. அப்ப அங்கிருந்து சிறுவர்கள் எல்லாம் அருணகிரிநாதரை பார்த்து கிண்டல் கேலி செய்றாங்க. அதுக்கு மனம் வருந்தி அருணகிரிநாதர், முருகா என்னை இப்படி ஏளனம் செய்யறாங்களே, நீ கேட்க மாட்டியான்றாங்க. உடனே முருகர் அந்த சிறுவர்கள் எல்லாரும் சாம்பலாக்கி விடுறாரு. திரும்பவும் அவங்க குடும்பத்தினார் வந்து எல்லாம் ஓடியாந்து அருணகிரிநாதர், ஐயா தெரியாம செய்த தவறை காப்பாற்றி அருளணும்னு வேண்டிக்கிறாங்க. உடனே முருகர்கிட்ட அருணகிரிநாதர் திரும்பவும் இந்த குழந்தைகள்லாம் மீட்டு தரணும்னு வேண்டுறாரு. உடனே அருணகிரிநாதர் சாம்பலான எல்லா சிறுவர்களையும் மீட்டு கொடுக்குறாங்க. அந்த சிறுவர்களை எங்களை மன்னித்து அருளணும் வேண்டி எங்களையும் உங்களுடைய திருப்புகழ் பஜனையில சேர்த்துக்கணும்னு சொல்லி வேண்டி நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோங்க. இப்போ இந்த பாடலையும் அதோடைய பொருளையும் பார்க்கலாம். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய். தனத்தன திமி 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 தென் தகு 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 தன் தனப்பேரி தடுட்டுடுட்டுடுட்டோன் டெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிறுத்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினக்கிரி குரப்பேன் தனத்தினில் சுகித்தேன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. என்ன சொல்றாங்க அருணகிரிநாதர் இங்க? முருகன் அடியார்கள் கோபிப்பவர்களுக்கு தலைக்கும் அவர்களை பகை செய்தவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களை கொன்றவர்களது உயிர்க்கும் அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவருக்கும் அவர்களை பழிக்கும் தன்மையினருக்கும் திருப்புகழே நெருப்பாகி அழிக்கும் என்று நன்கு அறிவோம். எதை நினைக்கினும் அதை நினைத்தவுடனேயே தரவல்லது. பாடுவோர் கேட்போர், நீங்கள் எதை நினச்சி வேண்டனாலும் இந்த பாடல் உங்களுக்கு அப்படியே கொடுக்குங்க. மனத்தையும் முறுக்கும். மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறவாத வண்ணம் இருள் நிறைந்த கருங்குழியில் விழும் துயரை அறுப்பதும் அனைத்தையும் எரிக்கவல்ல நெருப்பையே எரிப்பதும் மலையையும் இடித்தெறிய வல்லதுமாகிய எல்லா பொருட்களுக்கும் நிறைந்து திருப்புகழை பாடுகின்ற நற்பணியை தந்தருள்வாயே. பேரிகைகள் முழங்கவும் உடுக்கைகள் முழங்கவும் சேனைகளுடன் போருக்கு அணிவகுத்து வந்த கொடிய சூராதி அசுரர்களின் கோபத்தையும் அறுத்தெறிந்த பிணமலைகள் யாவையும் புன்னகை புரிந்தே அதிலெழுந்த அனப்பொறியால் எரித்து சாம்பலாக்கிய ஒளிமிக்க வேற்படையுள்ள வீரனே, தினைப்பயிர் விளையும் மலை குரவல்லியை மார்புற அனைத்து இன்புற்று உயர்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீட்டிருக்கும் பெருமாளே அப்படின்றாங்க. திருப்புகழை ஓதினால் நினைத்தது அளிக்கும், மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கரு வறுக்கும். அடுத்து வரும் சொற்றொடர் அற்புதமான ஒரு சொற்றொடர். என்னன்னா, எதையும் எரிக்கும், நெருப்பையும் கூட எரிக்குமாம் திருப்புகழ். மலையை கூட பொடி பொடியை ஆக்கிவிடும். அப்படிப்பட்ட பெருமையுடைய அற்புதமான திருப்புகழை ஓதும் செயலை எனக்கு தருவாயாக திருத்தணி உரை பெருமாளே என்கிறார் அருணகிரிநாதர். அவர் பாடிய புகழுக்கான பெருமையும் இதில்தான் உள்ளது. அது உரைக்கும் முருகனின் பெருமையும் இதில்தான் உள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருப்புகழை நீங்கள் தினமும் பாடி முருகனிடம் வேண்டி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் பகைவர்கள், உங்களுக்குன்னு யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுக்குறவங்க, அச்சுறுத்துறவங்க யாரா இருந்தாலும் இந்த பாடலை வேண்டி வழிபட்டீங்கன்னா முருகர் கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்க. நீங்கள் நினைச்சது வேண்டி கிடைக்கணும், நினைச்ச காரியம் நடக்கணும்னாக்கா இந்த திருப்புகழை சொல்லி முருகனை வேண்டி வழிபட்டு வாங்க, நிச்சயம் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.